மூளையை மூலதனமாக கொண்டு இயங்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது என்பதை பார்ப்போம். லாபஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்திற்கு மாறும், அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறும் குரு பகவானால் மிகச்சிறந்த நன்மைகளை அடைய நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். 26ஆம் தேதி முதல் தங்களுடைய பாகிஸ்தானத்தை நெருங்கி வந்து விடுவார் குரு பகவான். இதன் மூலம் தங்களுடைய குடும்ப உறவின் மூலமும் நீங்கள் சில காரிய தடைகளை சந்தித்த போதும் இந்த குரு பகவான் அதை நிவர்த்தி செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் அனுசரித்தே அந்த தொழிலை செய்யவும், அனைவரும் ஆதரவோடு அந்த தொழிலை நடத்தவும், கூட வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களும் அவர்களுடைய ஆதரவுக்கரம் மூலமாகவே உங்களுடைய உழைப்பை நீங்கள் தர இயலும். தனியாக நானே செய்து நானே ஜெயித்து விடுவேன், நானே வெற்றி விடுவேன் என்ற அகம்பாவத்தில் நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக குரு அதற்கு உதவ மாட்டார். அதற்கான தண்டனையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து விடுவார். விருச்சிக ராசியில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் ஒன்றை சற்று கவனமாக கவனிக்க வேண்டும். குரு பகவான் பாகிஸ்தானத்தில் வந்து விட்டார் என்று எண்ணி ஆணவத்தோடு ஆடினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மேலே வரவே முடியாது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் தங்களுடைய சுற்றி இருக்கும் உறவின் மூலமும் நட்பின் மூலமும் தன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அனைவர்களின் மூலமும் மட்டுமே நீங்கள் செயல்பட முடியும். தனித்தெல்லாம் செயல்பட்டு வெற்றியை ஈடுகட்ட முடியவே முடியாது. ஆகவே உத்தியோகஸ்தர்களும் சரி, தொழிலதிபர்களும் சரி, தங்களுடைய ஊழியர்களோ அல்லது பணியாளர்களுடைய உதவி இல்லாமலோ நீங்கள் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முடியாது. எனவே அவர்களுடைய மன சந்தோஷமும் அவர்களுடைய நிலையையும் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். மேலும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சிறு சிறு குழப்பங்கள் வந்து சேர கண்டிப்பாக வாய்ப்புண்டு. ஏனென்றால் பணத்தட்டுப்பாடு இருப்பதால் மனைவி அந்த குடும்ப செலவை சமாளிக்க முடியாமல் தடுமாறி அதன் மூலம் உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காலகட்டாயம் உண்டு. இதற்கெல்லாம் பரிகாரம் என்னவென்றால், நீங்க அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கு நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதியை அர்ச்சனை மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்வது மூலமாக மட்டுமே உங்களுடைய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானது ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகள் தங்களுடைய கூட்டாளிகள் மற்றும் தங்களுடைய பங்குதாரர்கள் இவர்கள் மூலம் பெரிய ஒரு நலனை எதிர்பார்ப்பது தவறு. அவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நகரும். கண்டிப்பாக அவர்களுடைய காரியத்தை நீங்கள் அவர்கள் எதிர்நோக்கும் காரியத்தை நீங்கள் செயல்படுத்தினால் மட்டுமே அவங்களுடைய ஆதரவு கரம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை என்றால் உங்களுக்கு கிடைக்காது. எனவே இதை மனதில் வைத்தே உங்களுடைய கூட்டாளிகளையும் உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய பார்ட்னர்களையும் நீங்கள் அமைத்துக் கொள்வது நல்லது. ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவரும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து விட்டார், பாகிஸ்தானத்தில் வந்து விட்டார் என்று நினைத்து சோம்பேறியாக இருந்தால் கண்டிப்பாக எதுவும் நடக்காது. உங்களுடைய கடின முயற்சி, அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தினுடைய உற்று நோக்கும் அந்த பார்வை, இதை நீங்கள் சமாளித்தால் மட்டுமே உங்களுடைய இந்த குரு பயிற்சி உங்களுக்கான சாதகமான பயிற்சியாக மாறும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சியில் வீடு, வண்டி, வாகனம் முதலியவற்றில் உங்களுடைய முதலீடு இருக்கும். ஆனாலும் அது குறைவான ஒரு லாபத்தையே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்திலும் சரி, தங்களுடைய நட்பு வட்டாரங்களிலும் சரி, உங்களுக்கு ஆதரவு கரம் சற்று குறைவாகவே காணப்படும். நீங்கள் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமுடன் செயல்பட்டு இந்த குரு பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக நடத்தி கொடுக்க அந்த குருவர்கள் உங்களுக்கு துணை புரியும். அனுசம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய பெரியவர்கள் மற்றும் தாய் தந்தையர். ஏனென்றால் இவர்களுடைய இருவரின் அறிவுரைப்படியே உங்களுடைய இந்த குரு பயிற்சியை நீங்கள் சிறப்பானதாக மாற்ற முடியும். இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும், பரிபூரணமாக விலகும். வண்டி வாகனங்கள் வாங்கும் போது கண்டிப்பாக கவனம் தேவை. இதை பெரியவர்களுடைய ஆலோசனைப்படியே, தாய் தந்தையரின் ஆலோசனைப்படியே நீங்கள் உங்களுடைய வண்டி வாகனங்களை வாங்கி அதை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவற்றில் சில குறைகள் உங்களுக்கு நிகழ வாய்ப்புண்டு. தங்களுடைய புத்திரர்களும் அப்படித்தான். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் கேட்டு நடந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்படையும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானது அமைய
என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்டை பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு சிறந்த குரு பயிற்சி தான். எதை விடுவது, எதை பெற்றுக்கொள்வது என்ற தடுமாற்றத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டாயம் இந்த குரு பயிற்சி மிகச் சிறப்பானதாக உங்களுக்கு உள்ளது. உங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வந்த அனைத்து தடைகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விலகிவிடும். உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு மேம்பட்ட பல உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கனிவான வார்த்தைகளுக்கு மட்டுமே அவர்கள் கட்டுப்படுவார்கள். உங்களுடைய கடினமான வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். ஆகவே குழந்தைகளை அன்போடும் கனிவோடும் நடத்த நீங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள். செவ்வாய்க்கிழமை காலங்களில் துர்க்கையம்மன் வழிபாடு இந்த விருச்சிக ராசியினருக்கு மிகுந்த ஒரு மாற்றத்தை இந்த குரு பயிற்சி காலத்தில் கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே இதை பயன்படுத்தி குரு பயிற்சி சிறப்பானதாக அமைய தாங்கள் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபட்டு மிகச் சிறப்பானதாக இந்த பயிற்சியை மாற்றிக்கொள்ள வேண்டி விளைகிறேன். நன்றி, வணக்கம்.